புழல் சிறையை நோக்கி படையெடுக்கும் திமுக அமைச்சர்கள், அலறும் உடன்பிறப்புகளின் கூடாரம். வீட்டு வசதி வாரிய முறைகேடு வழக்கில் அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்ததை ரத்து செய்து ஐகோர்ட் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. இதில் அமைச்சர் என்பவர் மக்கள் மத்தியில் சுத்தமானவராக இருக்க வேண்டும், அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நம்பிக்கையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் திமுகவில் உள்ள மூத்த அமைச்சர்கள் கலக்கத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவர் ஐ பெரியசாமி. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் அமைச்சர் முக்கியமான துறைகளின் அமைச்சராகவும் இருந்தவர் ஐ பெரியசாமி. தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியில் கூட்டுறவுத்துறையில் அமைச்சராக இருந்து வருகிறார். இவர் 2006 முதல் 2011 வரையிலான ஆண்டு திமுக ஆட்சியின் போது வீட்டு வசதி துறை அமைச்சராக ஐ பெரியசாமி பதவி வகித்தார். அப்போது அமைச்சர் ஐ பெரியசாமி தனது அமைச்சர் பதவியின் அதிகாரத்தை தவறுதலாக தனது லாபத்திற்காக வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான வீட்டை கணேசன் என்ற நபருக்கு மாற்றியதில் முறைகேடு நடந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கில் சிறப்பு நீதிமன்றம் அமைச்சர் பெரியசாமியை நிரபராதி என விடுதலை செய்தது. இதனையடுத்து அந்த வழக்குகளின் தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய ஜூமாட்டோ எனப்படும் முறையில் தாமாக முன்வந்து விசாரணையை தொடங்கினார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ். முதலில் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் வழக்கை சிறப்பு நீதிமன்றம் விசாரித்து அவரை விடுவித்தது. அதன் பிறகு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து படித்து பார்த்ததில் எனக்கு தூக்கமே வரவில்லை, எப்படி விடுவிக்கப்பட்டது என கூறினார். அதன் பிற்பாடு பொன்முடி குற்றவாளி என கூறி அவருக்கு 2 ஆண்டு தண்டனை விதித்தார். பின்னர் அவரே அமைச்சரின் ஊழல் வழக்குகளை மீண்டும் விசாரிப்பதாக கூறினார். இதனால் திமுக அமைச்சர்கள் அனைவருக்கும் கலக்கம் ஏற்பட்டது. இந்த வழக்கில் இருந்து அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்து சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் கடந்த வருடம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்யும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்திருந்தார். இன்று இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்து சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் இந்த வழக்கு அடுத்த மாதம் 26ஆம் தேதி எம்எல்ஏ எம்பியை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரிக்க கூறி உத்தரவிட்டார். இதனால் திமுக அமைச்சர் மற்றும் இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் விசாரிக்க கூறினார். ஏற்கனவே அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வருகிறார். அடுத்ததாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு 2 ஆண்டு தண்டனை விதிக்கப்பட்டார். அதன் தொடர்ச்சியாக தற்போது அமைச்சர் ஐ பெரியசாமி இணைந்துள்ளார். தேர்தல் வரும் நேரத்தில் திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் சிறைக்கு சென்றால் கட்சியின் பெயர் என்னவாகும் என அறிவாலய வட்டாரங்கள் யோசித்து வருகிறார்களாம். வரும் நாட்களில் அதிமுக மற்றும் திமுக அமைச்சர்கள் சிக்கும் நிலைக்கு செல்வதால் இரு கட்சிகளும் மாற்றுக் கட்சியை தேடிச் செல்கின்றன என அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிறது. இதனால் இணையத்தில் மொத்த திமுக அமைச்சர்களுக்கும் புழல் சிறையில்தான் அமைச்சரவை கூட்டத்தை கூட்ட வேண்டும் என நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகின்றனர்.